கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை தியானத்திற்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதில் அவர் இப்படியாக சொல்கிறார்: இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம் அப்படின்னு கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், இதை நிறைய இடத்துல பார்த்து தியானிச்சிருப்பீங்க. நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிசாசினுடைய ஒரு வஞ்சனை. பிசாசு எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூடுமானால் வஞ்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதுல முதல் விஷயம், பிசாசு ஆசீர்வாதம் என்ற பேரில் ஒரு வஞ்சனை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். மக்களிடத்தில் ஆசீர்வாதம் என்ற ஒரு வஞ்சனையை கொடுக்கிறான். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அல்லது ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியை, தேவனுடைய சீஷனை ஆசீர்வதிக்க யாரால் முடியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் என்ன செய்யும் முடியும். நம்மை ஆசீர்வதிக்க தேவனால் மட்டுமே முடியும். அவரால் மட்டுமே அதை சரியாக செய்ய முடியும். இப்போ நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய வருங்காலம் என்ன, என்னுடைய பழைய காலம் என்ன, எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இப்போ எங்க அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறாங்க, இல்லை எங்க அம்மா ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு அவங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா எதிர்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன், இல்லைன்னா எதிர்காலத்துல இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, எதிர்காலத்துல இந்த உலகத்துல நான் எந்த சூழ்நிலையில இருக்க போகிறேங்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யாது, தெரியாது. அப்ப அவங்க என்னை சரியாக ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனையில நீங்க வைத்து பார்த்தா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சரியான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியாது. அப்பாவினாலேயோ அம்மாவினாலேயோ எந்த மனிதனாலையும் சரியான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப யாருதான் சரியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்? கடந்த காலமும் தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்காலமும் தெரிந்திருக்க வேண்டும், எதிர்காலமும் தெரிந்திருக்க வேண்டும், உங்களை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அவரால் ஆசீர்வதிக்க முடியக்கூடிய அந்த காரியமும் அவரிடம் இருக்க வேண்டும். அதாவது ஆசீர்வதிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் எல்லா பலமும் அவரிடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் இந்த உலகத்திலே இல்லை. எந்த ஒரு இதை எடுத்து பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன செய்ய முடியும், ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்படியானால் அதையும் தாண்டி ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே, அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்கிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் போல தோன்றுகிற வஞ்சனை, அந்த ஆசீர்வாதம் போல நமக்கு தெரிகிற அந்த ஏமாற்றங்கள் யார் கொடுப்பது என்று பார்த்தால், ஏதோ ஒரு மனிதன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ பிசாசானவன் கொடுப்பது. இதை பிசாசு எங்கே செய்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்படியாகவும் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாகவும் எங்கே கொண்டு போகிறார், ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அதன் பிறகு பிசாசானவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள், இந்த உலகத்தை எல்லாவற்றையும் அவருக்கு காட்டி, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் பிசாசு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதை நீர் என்னை தாழ விழுந்து வணங்கினால் இதை நான் என்ன செய்கிறேன், உமக்கு தருகிறேன். இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் கொடுத்தா? ஆதாம் என்கிட்ட என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். ஆதாம் தெரிந்து நான் என்ன செஞ்சுட்டேன், ஏமாத்தி புடுங்கிட்டேன். இப்போ இது எல்லாம் யார் கையில இருக்கு, என் கையில இருக்கு. நீங்க இது எல்லாத்தையும் ரட்சிக்கணும் தானே வந்தீங்க, இது எல்லாத்தையும் எடுக்கணும் தானே வந்தீங்க. இயேசு கிறிஸ்து நோக்கம் அதுதானே. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நோக்கம் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த பிசாசின் கையில இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், விடுங்க வேண்டும். எதன் மூலமாக? தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. அந்த நோக்கத்திற்காக தான் என்ன செஞ்சாரு, வந்தாரு. அதே நோக்கத்தை தான் என்ன செய்யறேன், நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு யார் சொல்றா? பிசாசு அவரிடத்துல என்ன செய்கிறான், சொல்லுகிறான். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள். என்னை தாழ விழுந்து வழங்கினால் நான் என்ன செஞ்சிடறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வாரினால் அடிக்க விட வேண்டியதில்லை. தாகத்துல கேட்க வேண்டியதில்லை யார்கிட்டையும். நீங்க என்ன செய்ய வேண்டாம், தலை சாய்க்க இடம் இல்லாம இருக்க வேண்டியதில்லை. உங்க கைகள்லையும் கால்கள்லையும் ஆணி அறையப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய தாடி மயிர் என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, பிடுங்கப்பட வேண்டியதில்லை. எதுவும் வேணாம். என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன். இப்படிதான் பிசாசானவன் நம்மளுடைய நோக்கத்தையே நமக்கு கொடுப்பது போல என்ன செய்வான், நம்மளை வஞ்சிக்கிறதற்கு தயாராக இருக்கிறான். அவன் நேரடியாகவும் வந்து வஞ்சிப்பான், இல்லைன்னா மனிதர்கள், மற்ற மனிதர்கள் மூலமாகவும் அவன் வஞ்சிப்பான். பல விதங்களில் அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் பிசாசின் வஞ்சனையை குறித்து பவுல் எழுதுகிற போதோ அல்லது அப்போஸ்தலர் எழுதுகிற போதோ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு இடத்திலே கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனோட வேலையை யாரை வஞ்சிக்க முடியும், யாரை ஏமாற்ற முடியும், எப்படி அவனை விழுங்க முடியும் அப்படின்னு சுற்றி திரிகிறது தான் அவனுடைய வேலையே. எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆசை ஒன்று இருக்கும். அது நியாயமான ஆசையாக தான் இருக்கும். இல்லைன்னா நியாயமான ஒரு கனவாக, ஒரு கோலாக இருக்கும். நம்மளும் என்ன செய்வோம், அதற்கான நம்முடைய காரியங்களை என்ன செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து நல்லா உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நியாயமான காரியம்தான். நல்ல ஒரு நிலையில போய் உட்காரணும்னு நினைப்போம், நியாயமான காரியம்தான். உழைக்கணும், முன்னேறணும்னு நினைச்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம், உழைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் எப்படி ஏமாற்றப்படுவோங்கிறது. அப்போ நம்ம உழைச்சு டயர்டாகி மொபைல் எடுத்து என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கறது கூட சில நேரம் புறாவின் கண்கள் யூடியூப் சேனல் என்ன செய்வோம், பார்ப்போம். பார்ப்பீங்களா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் ஜெபரத்னம் அவர்களுடைய செய்தி என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த செய்தி கட் ஆகும். கட் ஆகிட்டு இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுமா? ரம்மி சர்க்கிளில் விளையாடி 60% கேஷ்பேக் என்னென்னமோ சொல்லுவானுங்க. நீங்களும் தெரியாதனமோ என்னன்னா அது ஒரு விளையாட்டு, நம்மளுக்கு சீட்டாட தெரியும், ஒரு விளையாட்டு விளையாண்டா காசு கிடைக்கும் சொல்றானே அப்படின்னு தெரியாம டச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள போயிடும். உள்ள போன உடனே ஒரு அமௌண்ட்டை போட்டு விளையாடுனீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒரு 10% 20% என்ன செய்யும், ரிட்டர்ன்ஸு கிடைக்கும். ஆகா, விளையாடுறதுனால என்ன செய்யுது, நம்மளுக்கு காசு கிடைக்குது. அதுல வந்து நீங்க என்ன செய்யல, ஏமாத்தல. நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட திறமையை காட்டுறீங்க ரம்மி சர்க்கிள்ல, அதுக்கு காசு வருது. நல்லா இருக்கே. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறத விட திறமையை காட்டி சம்பாதிச்சிடலாம், இது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிச்சதெல்லாம் போட்டு கடைசியில் எல்லாத்தையும் சூட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க. இதுதான் பிசாசு எப்படி ஏமாத்துவாங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. இதை வந்து நேரடியாக பிசாசு பண்ணல, மனுஷன் தான் பண்றான். ரம்மி சர்க்கிள் இதெல்லாம் அவங்களை நான் பிசாசுன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அவனுடைய நோக்கங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. இந்த ரம்மி சர்க்கிள்ல இருக்கிறவங்களை மட்டும் சொல்லலை, இங்க இருக்கிற எல்லாரையும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். பிசாசினுடைய பல சிந்தனைகள் நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு,
ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த பிசாசு இப்படி ஏமாற்றி இருக்கிறான் தெரியுமா? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 to 8ல ஆபிரகாமின் அழைப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமின் அழைப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமை மட்டும் தேவன் 2 தடவை அழைக்க வேண்டியது இருந்துச்சு. பிசாசினுடைய தலையீட்டினால ஆபிரகாமை தேவன் 2 முறை அழைக்க வேண்டியது இருந்தது. முதல் அழைப்பு எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர்ல இருக்கு. 2ஆம் அழைப்பை தான் நீங்க ஆதியாகமத்துல பார்க்க முடியும். முதல் அழைப்பு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 to 8 வாசிச்சீங்கன்னா தெரியும். தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த அழைப்பு எப்படி இருக்கும்னா, நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று இருக்கும். அப்படி அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் இருந்த இடம் மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற ஒரு ஊர். மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர் பேரே ஊர். வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரு எங்க இருக்குன்னா மெசொப்பொத்தேமியாங்கிற இடத்துல இருக்கு. அந்த மெசொப்பொத்தேமியா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? 2 நதிகளுக்கு நடுவே அமைந்த சமபூமி. 2 நதிகள் வற்றாத ஜீவ நதியா ஓடிக்கிட்டு இருந்தது, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுக்கு பேர் ஐபிராத்து, இன்னொன்னுக்கு பேரு மறந்து போச்சு. ஒண்ணுக்கு பேர் ஐபிராத்து, இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இப்ரட்டிஸ் அந்த நதி பேரு. இப்படி 2 நதிகளுக்கு மத்தியில ஓடிக்கிட்டு இருந்த ஒரு இடம் தான் என்னது? மெசொப்பொத்தேமியா. மெசொப்பொத்தேமியன் சிவிலைசேஷன் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த நதியை பற்றி பார்க்கணும்னா உங்களோட பைபிள்ல கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா மெசொப்பொத்தேமியா நதியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டைக்ரிஸ் இப்ரட்டிஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த ஐபிராத்து நதியும் அந்த இன்னொரு நதியும் பத்தி உங்களுடைய பைபிளுக்கு பின்னாடி மேப்லயே போட்டிருக்கோம். ஆபிரகாமுடைய இதுல பாத்தீங்கன்னா 2 நதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு சமபூமி எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா, பசுமையா, விளைச்சல் தரக்கூடியதாக, செல்வம் செழிப்பு மிக்கதாக என்ன செஞ்சிருக்கும் இருக்கும். அங்க இருக்கும் போது அழைக்கிறார் ஆண்டவர், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. எங்கிட்ட அழைக்கிறார் தெரியுமா? கிழக்கில இருந்து மேற்கு பக்கமா என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். மெசொப்பொத்தேமியா கிழக்குல இருக்கு, அங்க இருந்து மேற்கு பக்கம் அழைக்கிறாரு. அந்த சைடு திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் இங்க எப்படி இருக்குன்னா வெறும் மணல். வெறும் மணல். காலையில முழுக்க சூரியன் சுட்டெரிக்கும், ராத்திரி முழுக்க குளிர்ல உறைஞ்சு போயிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறான். பகல்ல என்னால வெளியே வர முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. ராத்திரி உள்ள கூட இருக்க முடியல, 2 கம்பளி போத்தனாலும் ஈரமாயிருக்கிறான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த சைடு போக சொல்றாரு. முதல்ல ஆபிரகாமை கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு. ஆனா தேராக என்ன செய்யல, போக விடலை. என்ன இவன் சொல்றான், ஆனா அங்க வெறும் பாலைவனமா இருக்குது, இங்க இவன் நல்லா இருக்குது அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தேராவுடைய மூத்த மகன் அந்த ஊர்லயே இறந்து போறாரு. எங்க இறந்து போறாரு? ஊருங்கிற ஊர்லயே இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தேராகு இதுக்கு மேல தேவன் அழைச்சிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா தேவன் யாருன்னு. ஆபிரகாமை அழைத்த தேவன் யாருன்னு தேராகுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த நேரத்துல சேம் அப்படிங்கிறவர் எங்கதான் இருக்கு, எப்படிதான் இருக்கிறாரு? உயிரோட தான் இருக்கிறார். சேம் யாரு? நோவாவினுடைய மகன். அவருக்கு தேவனை பற்றி தெரியும். நோவா கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. சேம் எது வரைக்கும் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு 50 வயசு ஆகிற வரைக்கும் சேம் உயிரோட தான் இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு சேம் ஏதோ ஒரு வழியில் என்ன செய்திருப்பார், சொல்லியிருப்பார். எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு, தேவன் யாருன்னு தெரியும். சரி, இதுக்கு மேல நம்ம தாமதிச்சா தேவன் ஏதாவது செஞ்சிருவாருங்கிற பயத்திலேயே கூட என்ன செஞ்சுட்டாங்க, ஆபிரகாம் தனியா கிளம்பல, ஆபிரகாமோட சேர்ந்து அவனுடைய ஒட்டு மொத்த குடும்பமும் என்ன செய்யுது, கிளம்பி போகுது. யாரு? அவங்க அப்பாவும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. எங்க வரைக்கும் போறாங்க தெரியுமா? காரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற காரான் கிடையாது, காரான் சொல்லி அங்க ஒரு ஊர் இருக்கு. ஆரான்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல காரான்னு இருக்கும், சில இடங்கள்ல ஆரான்னு இருக்கும். குழம்பிடக்கூடாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. இங்கிலீஷ்ல HARAN அப்படின்னு இருக்கு. அதை ஹாரான் நம்ம ஹச்சை சைலண்டா எடுத்துக்கிட்டோம்னா ஆரான், ஹச்சோட சேர்த்து எடுத்தா காரான், அவ்வளவுதான். அங்க போய் தங்கிடுறாங்க.
அங்கே அவங்க தங்கின உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுக்கு சொத்துக்கள் என்ன செய்யுது? குவியுது. என்ன வேலை செய்யறாங்க தெரியுமா? சிலைகளை உருவாக்குகிற வேலை, விக்கிரகங்களை செய்கிற வேலை. என்ன செய்யறாங்க? சிலைகளை உருவாக்குறாங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் கிடையாது. பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி சின்ன சின்ன சிலை, சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு அவங்க விற்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு பணம் அதிகமா வருகுது. அவங்க வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து ஆபிரகாமோட வீடு 2 மாடி கட்டடமாம். இன்னைக்கு 1 மாடி கட்டுறதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. சிலைகளை வித்து 2 மாடி கட்டடம். அப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம கிளம்பி, அவர் கூப்பிட்டாரு, நம்ம கிளம்பி வந்தோம். இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு? நம்ம எப்படிப்பட்டிருக்கோம்? என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. அதிலே தங்கி இருக்க வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான்னு கேட்டா கிடையாது. தேவன் சொன்ன இடத்துக்கே அவர் வரல. அப்புறம்தான் ஆபிரகாமுடைய அப்பா தேராக அங்கேயே மரிக்கிறார். 2வது அழைப்பு கிடைக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதுதான் வருது. ஆதியாகமம் 12:1 2வது அழைப்பு ஆபிரகாமுக்கு. இந்த தடவை ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்தும் சேர்ந்துகிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்படி அவங்க போறாங்க. இந்த தடவை ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, உன் சந்ததியை பெருகப்படுவேன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், உன் சந்ததியை பெருசாக்குவேன், உன் நிமித்தம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றாரு, அவருக்கு எந்த குழந்தையும் இல்லாதப்பவே சொல்றாரு, நீ வந்து வானத்தினுடைய நட்சத்திரங்களை என்ன முடிஞ்சா என்ன, பூமியினுடைய மணலை என்ன முடிஞ்சா என்ன, அதை விட அதிகமா உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். நீ நடந்து தெரி, கிழக்கு மேற்கு எல்லா பக்கம் நடந்து தெரி, எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், முன்னாடியே சொல்லப்பட்டது. இப்போ என்னன்னே தெரியாம என்ன செய்யறாரு? போய் நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பஞ்சம் உருவாது. கானானுக்கு வந்துட்டாரு, ஆனா அதுதான் இடம்னு அவருக்கு தெரியாது. அது வரைக்கும் முழுசா கவனிச்சா உங்களுக்கு புரியும். அங்க வந்துட்டாரு. அப்போ அந்த இடத்துல என்ன வருது? பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்ட உடனே எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போன உடனே அவர் பயத்துல என்ன செய்யறாரு? தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் இன்னொரு இதுல வரும். சொல்றாரு. அவங்கள யாரு? பார்வோன் என்ன செஞ்சிடறாரு? கூட்டிட்டு போயிடுறாரு. பார்வோன் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இப்ப தங்கச்சின்னு சொல்லிட்டாப்புல இல்லையா? தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா பார்வோனுக்கு ஆபிரகாம் யாரு? மச்சான் முறை. அப்ப மச்சான் முறையில இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா இந்த தடவையும் ஆபிரகாம் எந்த ஒரு இதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கோ எந்த ஒரு வழியும் எடுத்த மாதிரி தெரியல. ஜோம் பண்ணாரான்னு கூட தெரியல. பண்ணி இருந்தா பைபிள்ல எழுதி இருக்கும், தெரியல. கர்த்தரே இறங்கி என்ன செய்யறாரு? அந்த இடத்த நீ அது அவருடைய மனைவி நீ அனுப்பி விடுன்னு சொன்ன பிறகு அனுப்பிச்சு விடுறாரு. இந்த தடவை திரும்பி ஆபிரகாம் கானானுக்கு தான் வர்றாரு. திரும்பி கானானுக்கு தான் வர்றாரு. கானானுக்கு வரும்போது இப்போ வந்துட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிறாங்க, கிணறு வெட்டுறாங்க, தங்குறாங்க. கொஞ்ச நாள்ல லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருது, சண்டை வருது. ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வரும்போது ஒன்னா சேர்ந்து தானே வந்தாங்க. கானான்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒன்னாதான் வந்தாங்க. எகிப்துக்கு போகும்போது ஒன்னாதான் போனாங்க. திரும்பி வரும்போது ஒன்னாதான் வந்தாங்க. இவ்வளவு நாள் நல்லா சந்தோஷமா இருந்தவங்க ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மந்தை மேய்ப்பர்கள் இருந்தாங்க, மந்தை இருந்துச்சு, அந்த பூமி தாங்கக்கூடியதா இருந்துச்சு, வசனம் இருக்கு. அந்த பூமி 2வது தடவை வரும்போது தாங்க முடியலன்னு. காரணம் என்ன? எகிப்துக்கு போனாங்கல்ல, அங்க அந்த மனிதன் ஆசீர்வதிச்சார் இல்லையா? யாரு? பார்வோன் ஆசீர்வதிச்சார் இல்லையா? அதனால என்ன நடந்தது? அதிகமான மந்தை, அதிகமான மேய்ப்பர்கள் கிடைச்சாங்க.
அந்த ஆசீர்வாதம் தான் இங்க சாபமா வந்து நிற்குது. ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, பிரிஞ்சு போறதுன்னா போகலாம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டார். ஆபிரகாமுடைய தலைமைத்துவமே அடிபோய் வந்தது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியும், ஆனா அது ஆசீர்வாதமே கிடையாது. அதுக்கு அடுத்து பாருங்க, நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில, நம்ம முதலாம் வேத பகுதியில அவர் என்ன செய்யறாரு, லோத்து புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஆபிரகாம் சண்டைக்கு என்ன செய்யறாரு, போய் திரும்பி கூட்டிட்டு வர்றாரு. அப்போ அந்த சோதாம் குமாராவுடைய அரசன் என்ன சொல்றான், எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, மக்களை மட்டும் என்ன செய்யுங்க என்கிட்ட கொடுங்க, மற்ற எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லும் போது, நான் ஒரு சரட்டை ஆகிரும், நான் அதுல சொல்லியிருக்கிற சரட்டை வந்து தேங்காய் இதுன்னு தான் நினைக்கிறேன், அதை ஆகிலும், இல்லைன்னா பாதரட்சியின் வாரம் ஆகிலும், காலில் போற செருப்பை கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன், நீர் என்னை நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் என்னை ஆசீர்வதிக்க கூடாது. இப்படிதான் ஆபிரகாம் பல இடத்துல அடி வாங்கின பிறகுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு இடத்துல இடத்த வாங்கிதான் தன்னுடைய மனைவியை அந்த இடத்துல அடக்கம் பண்ணுகிறார். அந்த இடத்துலதான் அவரும் அடக்கம் பண்ணப்படுகிறார். எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி இது பண்றாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு மாம்சீகம் அந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன, உனக்கு இந்த இடத்த தருவேன் அப்படின்னாரு. ஆனா ஆபிரகாம் சாகிற வரைக்கும் அந்த இடம் என்ன செய்யல, அவருக்கு முழுவதுமாக சொந்தமாக கிடைக்கல. எப்ப கிடைச்சிச்சு தெரியுமா, 17 தலைமுறைகளுக்கு அப்புறம் தாவீது அரசனாகும் பொழுது கிடைச்சிச்சு. இஸ்ரவேலர்களுக்கு அந்த இடம் முழுசா கிடைச்சது. ஆபிரகாம் இறந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் 17 தலைமுறைகளுக்கு அப்புறம் தாவீது அரசனாகும் பொழுதுதான் சட்டப்படி ஒரு அரசாங்கமாக அவங்க கையில என்ன செஞ்சு அந்த முழு இடமும் கிடைச்சிச்சு. உலகத்துக்குரிய ஆசீர்வாதமே கிடைக்க அவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா அந்த ஆசீர்வாதம் பெருசு கிடையாது. ஏன்னா எப்ப வேணாலும் யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு வரைக்கும் அங்க சண்டை பண்ண வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசு கிடையாது. ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் முக்கியமானதும் கிடையாது, அது அவ்வளவு பெருசும் கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இல்லையா, உன் நிமித்தம் பூமியில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு இல்லையா, அது எப்ப நிறைவேற்று தெரியுமா, முதல் ஆசீர்வாதம் 17 தலைமுறைகளுக்கு அப்புறம், ரெண்டாவது ஆசீர்வாதம் 17 17 17 17 தலைமுறைகளுக்கு அப்புறம் அவர் கிடைச்சிச்சு. ஆபிரகாம்ல இருந்து 17 தலைமுறைகள்ல தாவீது வர்றாரு. தாவீதுல இருந்து 17 தலைமுறைகள்ல இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகுது. இஸ்ரவேல் சிறைப்பட்டு போய் 17 தலைமுறைகள் கழித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போதான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது, ஆபிரகாமுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல பெருகப்படுவேன்னு சொன்னார் இல்லையா, நம்மளும் அந்த சந்ததியில வந்துடுறோம் இப்போ விசுவாசத்தினால. சரியா, அது இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தா உலகத்துல எத்தனை பேர் பிறந்தா வாழ்ந்தாங்கிற கணக்கு நம்மகிட்ட இருக்கு, என்ன முடியுது. அப்போ இந்த ஆசீர்வாதம் மறுமையிலே அவருக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இதை பற்றி தெளிவா இன்னொரு நாள் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம், மறுமையில எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான், தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறான்னு பாருங்க. அதுல நிறைய இடங்கள்ல தேவனே இறங்கிதான் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் தட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சரியான வழியில ஆபிரகாமால போக முடிஞ்சுச்சு. அது மாதிரி நீங்க நம்மளுடைய ஆபிரகாமுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர் இருக்கிறாரு, தாவீதை பாருங்க. தாவீது அவர் ஆடு மேய்து கொண்டு இருக்கிற பொழுதே, ஆர்மியில சேர்றதுக்கு முன்னாடியே, எப்ப ஆர்மியில சேர்ந்தாருன்னா தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது சேர்ந்தாரு, கோலியாத்துன்னு ஒருத்தனை கொள்ளும் போது. அதுக்கு முன்னாடி ஆடு மேய்த்துட்டு இருக்கும் போதே, சின்ன பையனா இருக்கும் போதே தாவீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள், சில இடங்கள்லாம் நாங்க உங்களை அரசனாக ஏற்றுக்கொள்றோம், அவரு
பொறுமையா காத்திருந்து எவ்வளவு நாட்கள் துரத்தப்பட்டார், எவ்வளவு நாட்கள் எதிரிகளோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். நேரம் இல்லாதனால நான் சீக்கிரம் போறேன். மோசே அப்படிங்கிற ஒரு மனுஷன் பிறந்த உடனே அவன் அந்த மோசே பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் என்ன செய்யப்படுறாங்க? கொல்லப்படுறாங்க. மோசே ஒருத்தரை மட்டும் கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. அங்க எங்க போறாங்க? அந்த தொட்டில் எங்க போகுது? அரண்மனைக்கு போகுது. தன்னுடைய அம்மா கூட இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய மோசையை குறித்து நிறைய படங்கள் வந்திருக்குது. எக்ஸோடஸ், காட்ஸ் அண்ட் கிங்ஸ், மோசஸ், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தா அப்படியே மோசே அரசவையில அரசரோட அப்படியே இருக்கிற மாதிரியும், அவரும் திடீர்னு தன்னை இஸ்ரவேலன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அப்படிலாம் உண்மை கிடையாது. எகிப்தியர்கள் கருப்பா இருப்பாங்க, வரலாற்று ஆதாரம் இருக்கு. எகிப்தியர்கள் கருப்பா இருப்பாங்க, இவங்க இஸ்ரவேலர்கள். மோசே வெள்ளையா இருப்பாரு. அதனால சின்ன வயசுல இருந்தே மோசே யாருன்னு அந்த எகிப்து முழுக்க தெரியும். ஆனால் அரண்மனையிலே அவர் வளர்க்கப்பட்டார். எல்லாத்திலையும் வல்லவராய் இருந்தார். பல போருக்கு போனதாக வரலாற்று ஆய்வுகள் இருக்குது. ஆனா அவருக்குள்ள ஒரு ஏக்கம் எப்பயும் இருந்துட்டே இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா தானே வளர்க்குறாங்க, பால் ஊட்டி வளர்க்குறாங்க, பெத்த அம்மா தானே தன்னுடைய ஜனத்தை பத்தி சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி வளர்க்கும் போது அவருக்குள்ள எப்பவும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் மக்களை நான் என்ன செய்யணும்? ஏன்னா அவர் தான் அரசவைக்குள்ள இருக்கிறாரு. நான் இங்க வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு நோக்கம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் இங்க வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன். இந்த மக்களை நான் மீட்டு கொண்டு போகணும். அதுக்காக என்னென்னமோ ஸ்டெப் எடுக்காம இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் ஸ்டெப் எடுத்ததுனாலதான் ஒரு இஸ்ரவேலனை அடித்த ஒரு எகிப்தியனை என்ன செஞ்சாரு? கொன்று போட. அப்போ பல விதங்கள்ல அவர் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 40 வயசு வரைக்கும் எடுக்கிறாரு. கடைசியில முடியலைங்கன்னே ஓடி போறாரு. அதுக்கப்புறம் வேணாம் அப்படிங்கிற பேர்ல எதையுமே வேணாம், நம்ம ஓடி வந்துட்டோம், நம்மளோட லைஃபாவது நல்லா இருக்கட்டும்னு ஒரு 40 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுட்டு ஆட்டுக்கு பின்னாடி அலையிறாரு. ஆனா 80வது வயசுல, மோசைக்கு 80 வயது இருக்கும் பொழுது அவருடைய வாலிபம் போயிடுச்சு, அவருடைய உடல் தெம்பு போயிடுச்சு. அவர் வாக்கிலே வல்லவன் இருக்கு, பேசுறதுல வல்லவன். அப்படிப்பட்டவருக்கு திக்குவாயம் ஆகி போச்சு. இனிமே கத்தியை எடுத்து சண்டையும் போட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் கூப்பிடுறாரு, என் மக்களை விடுவிக்க நீ என்ன செய் போ. அதுக்கப்புறமும் 40 வருஷம் அவர் என்ன செய்யறாரு? நடக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்மளை வைத்து பாருங்க. எப்படியோ நம்ம 80 வயசுல ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு சந்தோஷத்துல போயிடுறோம். அந்த செங்கடலை 2ஆ பிளந்து அதுல எல்லாரையும் மூழ்கடிக்கிற வரைக்கும் சந்தோஷத்துல நம்ம வந்துட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி 10 கட்டளைகளை வாங்கி எல்லாம் முடிச்சு 120 வயசு வரைக்கும் நிற்கும் பொழுது அந்த இடத்துல மேல ஏறி நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட போய் சொல்லுறாரு, உங்களை மோசையா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் இதை கவனிங்க. எல்லாத்தையும் கடந்து 120 வருஷங்கள் கடந்து வந்த பிறகு அந்த மலை மேல நின்றுகிட்டு, அந்த பாருப்பா அதுதான் கானான், ஆனா நீ போக முடியாது. ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை இதுக்கு தானா இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டேன், அவங்க கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினேன், எவ்வளவு வாங்கினேன், காணான பார்த்துட்டேன், ஆனா போக முடியலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட அவர் கொஞ்சம் கெஞ்சி இருந்தா அவர் கொஞ்சம் விட்டுருப்பாரு என்னவோ எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் இறக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். கொஞ்சம் ஆண்டவரை என்ன மன்னிங்க, என்னை தயவு செஞ்சு உள்ள விடுங்கன்னா விட்டுருப்பாரு என்னவோ. ஆனா மோசை கெஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோசே அன்னைக்கு போயிருந்தாருன்னா யார் கூட போயிருப்பாருங்க? வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களோட போயிருப்பாரு கானானுக்குள்ள. ஆனா மோசே எப்படி என்ட்ரு ஆனார் தெரியுமா? யாரு கூட என்ட்ரு ஆனார் தெரியுமா? சர்வத்தையும் படைத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனோடு கூட என்ட்ரு ஆகிறாரு மறுரூப மலையில. மறுரூப மலை எங்க இருக்கு? கானானுக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல மோசேயும் எலியாவும் இருக்கிறாங்க. அப்ப யாரோட என்டர் ஆகிறாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையோட என்டர் ஆகிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க,
நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நம்மளுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நமக்கு ஒரு தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். எனக்கும் ஏற்பட்டுச்சு, ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையே பேசி, உலகத்துக்குரியவைகளே பார்த்து, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடறோம்? மறந்து போகிறோம். இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் அதை கவனமா கேளுங்க. உலகத்துக்குரியவைகளே பார்க்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நம்ம எப்படிங்க சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை எல்லாம் சுகமாக்குவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய கடன்களை எல்லாம் சரி பண்ணுவார். கல்யாணம் முடியலையா கல்யாணம் பண்ணி வைப்பார். குழந்தை இல்லையா குழந்தைய கொடுப்பார். காசு இல்லையா காசு தருவார். தரமாட்டாருன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார், தருவார். உண்மைதான். ஒரு வசனம் கூட இருக்கு தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் பல தடவை கேட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்பல. இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆவியின் வரங்கள் எல்லாத்தையும் தான் சொல்றேன். அற்புதம், அடையாளம், உபவாசம், அப்புறம் அந்த மருத்துவரை எழுப்புதல், இது எல்லாமே சட்னி சாம்பார் மாதிரி தான். அதை நீங்க அதிகமா, அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக வச்சிருக்கிறது அது. இட்லியை நீங்க வெறும் இட்லியை சாப்பிட்டா கூட ஒன்றும் வராது. இட்லிங்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அப்படிங்கிற அந்த ரட்சிப்புக்கான விஷயங்கள். இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தான். இட்லியை நீங்க வெறும் இதாக சாப்பிட்டு கூட உயிரோட இருந்துடலாம். சாம்பாரையும் சட்னியையும் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வயித்தால போய் ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும். புரிஞ்சுக்கணும். நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். அதுல சிலர் உண்மையாவே அதை நம்பி வந்துடுறாங்க. ஆனா வந்தப்புறம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அதுலயே நின்றுடுறாங்க. சத்தியம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆசீர்வதிப்பார் போல. அப்போ அவங்களுக்கு பிசாசு இந்த வகையில ஏதாவது ஒரு வகையில உலகத்துக்குரிய காரியத்தை கொடுத்தான்னா அது யாரு கொடுத்ததா நம்புவாங்க? ஆண்டவர் கொடுத்ததா நம்பி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. உங்களுடைய வேலையை அப்படியே நிப்பாட்டுறதுக்கு பிசாசு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு வேணாலும் ரெடியா இருப்பான். அதாவது எப்படி வேணாலும் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு சுவிசேஷம் சொல்லும் போது இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், இல்லைன்னா பயம் வருவோம். நீ நரகத்துக்கு போயிருவ. ஆண்டவர் நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளா நரகத்துக்கு போயிருவேன். இது யார்கிட்ட சொல்லுவோம்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்ககிட்ட இப்படிதான் பேசுவோம். நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய கூட இருக்கிறவங்க. நரகம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? இது ரெண்டுமே தப்புங்க. ஒருத்தன் பயத்தினாலையும் வரக்கூடாது, எந்த ஒரு ஆதாயத்தினாலையும் வரக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உன் வயிறு நிரம்பிருச்சு, நீ அதுக்காகத்தான் என்கிட்ட வந்த அப்படின்னு ஆண்டவரே சொல்றேன். ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. உண்மையான அன்புடனே கூட நீங்க வரணும், ரட்சிக்கப்படணும். அதுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும், இதெல்லாம் இன்னொரு பிரசங்கத்துல பார்ப்போம். அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத, அன்பினுடைய காரியங்களை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன் நிமித்தம் நடக்கிறதா எல்லாம் இருந்தாகணும். இப்படி நாம வெறும் ஆசீர்வாதங்களையும், தேவனிடத்துல வர்றதெல்லாம் பூமிக்குரிய காரியங்களாகவே ஆசீர்வாதங்களாகவே இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? யூதர்கள் ஒரு ஆளை ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க, இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? மேசியா. மேசியாவை எதிர்பார்த்தாங்க யூதர்கள். சரியான நேரத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலம் நிறைவேறின போது அந்த நேரத்துல மேசியா வந்தார். அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க தெரியுமா? மேசியா வருவார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்வார்? விடுவிப்பார். லிட்ரலி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. என்னத்த, அந்த உலகத்திற்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மேசியா விடுவிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சான் யூதர்கள்.
மேசியா வந்தார். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேசியாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கத்தான் வந்தார். அது பூலோகத்துக்குரிய காரியம் அல்ல, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்தார். அதனால அவரை ராஜாவா எதிர்பார்த்த அவங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, மேசியாவை ஏத்துக்கல. அவங்க கண்ணோட்டம் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மேல இருந்ததுனால தேவனே இறங்கி வந்தும் அவர்களுக்கு கண் தெரியவில்லை. அவர் எவ்வளவோ பேசியும் அவர்களுடைய காதுகள் திறக்கப்படவில்லை. அதனால என்ன நடந்துச்சு? மேசியாவை கொண்டு போய் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, சிலுவையில அறைந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதைய புரிஞ்சுக்காம அநேக யூதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மேசியா வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே அவங்க எதிர்பார்க்கிறபடி பூமிக்குரிய ஒரு ராஜா, பூமிக்குரிய எல்லா விஷயத்திலையும் யூதர்களை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் வரப்போகிறார், அவரை மேசியானை ஏற்றுக்குவாங்க. ஆனா அது யாரு? அந்தி கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவர், ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதையே எந்நேரமோ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே எந்நேரமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா உன்னதங்களிலே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்தக்கூடிய விஷயங்களை நம்ம நாடாம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆசீர்வாதம் தேவனால் வந்ததா மனுஷனால் வந்ததான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனால் வந்ததா இல்ல பிசாசு நம்மளை ஏமாத்துறானான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு சொன்னதை, உங்கள் மத்தியிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை, இல்லைன்னா உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் விட்டு விலகுகிறீர்கள் என்றால் அது பிசாசு தான் கொடுத்துருக்கான். நம்பிடாதீங்க, அது வேணாம் உங்களுக்கு. அந்த லௌகிக ஆசீர்வாதம் வேண்டாம். ஏன்னா தேவனுமே சில லௌகிக காரியங்களை தருவார். புரிஞ்சுதா? தேவனுமே தருவார். ஆனா அது உங்களை உங்களுடைய பாதையிலே முன்னோக்கி கொண்டு போகிறதா இருக்கும். பிசாசு கொடுத்தான்னா அது என்ன செய்யாது, அப்படி இருக்காது. இன்னொன்னு, சில நேரங்களிலே தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் அது நித்தியத்திற்கு அழைத்து செல்லும். அதைத்தான் நம்ம 2வது வாசித்த வேத பகுதியில பார்த்தோம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயர் ஆக்கியோன் அவர் சொல்லிட்டு வராரு, எபிரேயருக்கு அந்த நிருபத்தை எழுதின அந்த நபர் சொல்லிக்கிட்டு வராரு, விசுவாசத்தினால என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன பெற்றாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுல முக்கியமா கிதியோன், பாராக், சிம்ராக் இவங்கெல்லாம் பத்தி சொல்லும்போது, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், ஸ்திரீகள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்காரர்களுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுப்ப பெற்றார்கள். இது வரைக்கும் நல்லா இருக்குதா? இது வரைக்கும் நல்லா இருக்கு. இதெல்லாமே நடக்கும், விசுவாசனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அதே நேரத்துல வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அடைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதம் அதை நம்ம சாகிற வரைக்கும் கிடைக்கலன்னா கூட மறுமையில கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். அதனால பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே தேடி ஓடாம, பூமிக்குரிய காரியங்களே நாடி ஓடாம, இயேசு கிறிஸ்து இதை செய்யக்கூடியவர், இதை செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பி ஓடாம, கொஞ்சம் கிறிஸ்து தேவனோடு உட்கார்ந்து இருக்கும் அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை நம்ம நாட கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். பூமிக்குரியவர்களே நாம் தொடர்ந்து தேடினால் என்ன ஆகும்?
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். எல்லா மனுஷரை காட்டிலும், ரட்சிக்கப்படாதவர்களை காட்டிலும், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிவிடுவோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இம்மைக்காக மட்டும் அவரை நாம் பின்பற்றி கொண்டிருந்தார். பிசாசு இந்த வழியிலே தான் நம்ம ஆசீர்வாதம்ங்கிற பேர்ல ஏமாற்றுகிறார். இந்த ஆசீர்வாதம்ங்கிற பேர்ல தான் பல ஊழியக்காரர்கள் மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிவாங்க. அவங்க கிட்ட கார் இருக்கும், பங்களா இருக்கும், சொத்து இருக்கும், பிளைட் வச்சிருப்பாங்க, கப்பல் கூட வச்சிருப்பாங்க. அப்படியே தரையில கவுந்தடிச்சு விழுந்து ஜோம் பண்ணுவாங்க, அழுது ஜோம் பண்ணுவாங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்பிக்கையில நிறைய பேர் அங்க போய் காணிக்கையை கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு அதுதான் கிறிஸ்தவம் நம்பிட்டு வந்துருவாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க மீடியாவுக்கு வந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. சாது சுந்தர் சிங்கை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை நம்ம புத்தகத்தை தான் படிச்சிருக்கிறோம். அவருடைய மறைவு எப்படி இருந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு. எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிருக்கிறார் அந்த நாள்கள்ல. கால்டுவெல்ல பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உசுரோட இருக்கிறது கூட அவர் போகல. எங்க போகல? தன்னுடைய ஊருக்கு போகல. இந்தியாவுக்காக வந்து இந்தியாலேயே மறிக்கிறேன்னு மறிச்சாரு. எத்தனையோ மிஷனரிகள் பல இடங்களுக்கு தங்களோட வித்து போய் அங்க போய் மறிச்சாங்க. அவங்க என்னத்தை பெருசா கண்டுட்டாங்கன்னு நம்ம கேட்கலாம். அவங்க இந்த பூமியில என்னத்தை கண்டுட்டாங்க அந்த மிஷனரிகள்? பல பேரு சுவிசேஷம் சொல்ல போனவங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டாங்க, கொன்னு தின்னுட்டாங்க. இப்ப கூட நம்ம இந்தியாவில ஒரு இடம் இருக்குங்க, நார்த் சென்டினல் ஐலாண்டுன்னு சொல்லி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் போனார் மிஷனரியா, வெளிநாட்டுல இருந்து. அவர் பேசுறதுக்குள்ள அவர் செத்துட்டார், கொன்னுட்டாங்க. அங்க நம்மெல்லாம் போக முடியாது, இந்தியால தான் இருக்கு. நம்ம அந்தமான் நிக்கோபார் ப்ளோட் பேர்ல இருந்து போயிடலாம், அங்கதான் இருக்கு. அந்த பழங்குடியினர்கள் பக்கத்துல நம்மளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமே ஒரு இது போட்டு வச்சிருக்கு. நம்மனா யாருமே போகக்கூடாது, இந்தியன் இல்லை யாருமே போகக்கூடாது, அவங்கள விட்டுருங்க, அவங்க கிட்ட போகாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க இன்னும் பழைய காலத்துல தான் இருக்காங்க. இன்னும் அவங்க அயனேஜ் கூட வரலன்னு சொல்றாங்க. அதாவது இரும்பை கூட அவங்க யூஸ் பண்ண தெரியல, வெறும் வில்லம்பு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யார் போனாலும் கொண்டுறாங்க. இன்னும் நம்ம இந்தியால இருக்குது தேவனை அறியாதவர்கள், அவங்களுக்கு தமிழும் தெரியாது. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார்ல மற்ற பழையங்குடியர்கள் பேசுற பாஷைகளும் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போனவங்க எப்படி இவ்வளவு அதிக பணம் இருக்கிற போதோ, இவ்வளவு அதிகமா சௌகரியங்கள் இருக்கும் போது, இவ்வளவு அதிகமா நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் போதே நம்மளால போய் பார்க்க முடியலையே. எதுவுமே இல்லாத காலத்துல அவங்க போனாங்களே. சிலர்லாம் இது சுவிசேஷம் அறிவிக்க போய் வெட்டி அவங்கள சாப்பிட்டுட்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி வெட்டி சாப்பிட்டாங்க. ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல ஒரு கணவர் போகிறார், அந்த அம்மா அனுப்பிச்சு வைக்குது. போன உடனே ஆப்பிரிக்கால வெட்டி சாப்பிட்டாங்க. அடுத்து 3 மகங்களை வரிசையை அனுப்பி வைக்குது, சாப்பிட்டாங்க. 4வது அந்த அம்மா போகுது, நாங்க பொம்பளையில சாப்பிட மாட்டோம், பேசாம போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவங்க, இதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துல ஒரு 4 பேரை சாப்பிட்டீங்க, என் கணவன் உட்பட. அதுக்கப்புறம் ரட்சிப்பை சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களையே பேசி, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நரகத்தை பத்தி பயத்தை கொடுத்து தப்பான வழிகளிலே அவர்களை நாம் வழிநடத்தி விடுகிறோமோ என்று தெரிகிறது. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அது முக்கியமானது கிடையாது, அது தொட்டுக்கிற கூடிய ஒரு விஷயம்தான். அதை நம்ம அதிகமா சாப்பிட அது நல்லா டேஸ்டா தான் இருக்கும், சாம்பார் நல்லா தான் இருக்கும். அதாவது எங்க காலேஜில் வந்து அங்கேயுமே இட்லி கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போனா A to B சரவணபவன்லையுமே இட்லி கிடைக்கும். 2 இட்லியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா சாம்பார் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். அதனால அங்க போய் சாப்பிடுவோம். அது டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக சாம்பாரே குடிச்சா என்ன ஆகணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அது முக்கியம் இல்லை. ஆனா அதை நாம் முக்கியத்துவப்படுத்துறதுனால நாமும் நம்முடைய இலக்கை இழந்து போகிறோம்,
நாம் அழைத்து வரும் மற்றவர்களையும் இழக்க செய்கிறோம். அதனால ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லி பிசாசு வைத்திருக்கிற டிராப்ல உங்க காலை வச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.